நாங்க ஓட்டு போட்டோமா? மகுடம் படம் நல்லா இருக்கு, மகுடம் படம் நல்லா இருக்கு. ஏன் இப்படி ரூமரை கால்லாம் வேற சுடுது? விஜய் சார், நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனா இப்படி நல்லா இருக்க படத்துல ரூமர் கிளப்புறீங்களே, தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைங்க. நாளைக்கு சட்டமன்றத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை யாரும் எதுவும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு கால் சுடுதுங்க. குன்றத்தூர்ல இருந்து நடந்து வரேன் முருகனுக்கு. காலுக்கு சாட்டு வைங்கப்பா, காலுக்கு சாட்டு வைங்க. மூஞ்சியா காட்டுறீங்க, எல்லாம் வாந்தி எடுப்பானுங்க. கால் சுடுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி, எல்லாரும் பார்க்கலாம், குடும்பமா பார்க்கலாம். கேரக்டர் ரோல் ஸ்பீடா போகுது, படம் நல்லா இருக்கு. ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. 3 கெட்டப்பும் 3 விதமா இருக்கும், நல்லா இருக்கும். அஞ்சலி மேம் 2 ஹீரோயினும் சூப்பர் பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சூப்பரா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் பார்த்தா சைனா பொருள்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பேங்க் பண்ணுற மாதிரி வேற. படம் வேற லெவல், சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். லிங்கா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணாரு சார். ஃபர்ஸ்ட் தடவை டைரக்டிங்காக இருந்தாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. டிஜே சாங்லாம் செம்மையா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாம் லிங்கா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. போர்ல அடிக்கல, நல்லா இருந்துச்சு பார்க்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்த சார் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்காக. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டர் வேற, ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒவ்வொரு இதுவும் ரொம்ப இது பண்ணியிருக்காரு. அவரோட உழைப்பு நல்லா வந்திருக்கு, உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். அப்புறம் என்ன சொல்கிறது, ஜிவி சாரோட மியூசிக் ஆகட்டும், அஞ்சலி மேடம், துஷாரா மேடம், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. சாரோட கஷ்டம் இதில் நல்லா தெரியுது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலி வந்து பார்க்கலாம், தைரியமாக பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு, வந்து பாருங்கள். 3 கெட்டப், ஆமாம் 3 கெட்டப்பு, 2 டபுள் ஆக்ஷன் அண்ட் 3 கெட்டப்பு. அப்பா அதுதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ டில் டேட் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டார், என்ன அலைஞ்சார், என்ன பண்ணார், கூட இருந்து பார்த்துருக்கோம். அதனால் சொல்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட இது மெசேஜ்ன்ற ஒரே விஷயம் தான் சார் நான் சொல்லணும். மெசேஜ்னா இந்த ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அந்த மருந்து எல்லாமே பேண்ட் ஆனது வருது. அதேமாரி ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸு, ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை நீ எலிவேட் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அது என்னன்னு தெரில, பட் வந்து பார்க்கலாம். பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஹிண்ட் எடுத்துக்கிட்டா கூட போதும். ஏன்னா இதுலேயும் இருக்குது மாத்திரமா, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வெளியே யாரும் அவ்வளோவா இது காட்டிக்கிறது இல்லை, சொல்லிக்கிறது இல்லை, இது பண்ணிக்கிறது இல்லை. பேன் பண்ண மாத்திரைகள்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அதேமாரி இந்த மாதிரி டூப்ளிகேட் பொருட்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது பார்த்து சீரியஸாக இதுக்கான நினைக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, புரியும், கண்டிப்பாக புரியும். ஸ்டண்ட் எல்லாம், அது ஐ மீன் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். இல்லை கண்டிப்பாக இது ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி பிடிக்கும், ஆக்ஷன் மூவி தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க சார், எங்கேஜிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்டிங் வைஸும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. 3 கேரக்டர் பண்ணியிருக்கிறது, அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம் பிளேசஸ் அந்த மாதிரி இருக்கும், பட் எல்லா இடமும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எங்கேஜிங்காக போயிட்டு. ஆமாம், புரியல. ஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அதான், இந்த மூவி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிக்கும், ஸ்டண்ட் எல்லாம் ரொம்ப பார்ப்பேன் விரும்பின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேற என்ன சொல்கிறது, அதுதான் நல்லா இருக்கு. அது ஆமாம், எனக்கு அஞ்சலி மேமோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருக்கு, படமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங் என்ன, இவ்வளோ படம் பண்ணுறாரு, ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா ஃபாதர் கேரக்டர் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்ல மெசேஜ் படத்தில், ஒரு இது நல்ல மெசேஜ், யோசிக்க வேண்டிய விஷயம், அது
நல்ல மெசேஜ். படத்துல 3 கெட்டப் பண்ணிருக்காரு. அந்த கெட்டப்லாம் எப்படி இருக்கு பாக்குறது? நல்லா இருக்கு. நான் ஃபாதர் அண்ட் சன் கெட்டப் தான். நல்லா இருக்கு. ஒரு இது கேரக்டருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இது நல்லா இருக்கு. விஷால் சாரோட ஸ்டண்ட் எப்பவுமே பயங்கரமா இருக்கும். ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது சொல்ல தேவையில்லைல்ல, எல்லா இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்சிடும். ஒரு ஆக்ஷனு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. கதையை என்ன சொல்ல வராங்க இந்த படத்துல? கதைன்னா அதான் அந்த டூப்ளிகேட் மெட்டீரியல், அந்த டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் வரக்கூடாது. வருது அப்படின்னா அது கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க சார், நீங்க நிலைமை தெரியாம பேசுறீங்களா சார்? சார் லெஜெண்ட் உள்ள இருக்கார் சார். தம்பி இந்த வீடியோ எனக்கு அனுப்பிடு. லெஜெண்ட் உள்ள இருக்காரு. சரிங்களா விஜய் சார், நீங்க முதலமைச்சர் ஆனது சினிமாவில் உள்ளவர்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு தான். அதனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயவு செய்து தவறாக ரிவ்யூ கொடுக்கறவங்கள புடிச்ச ஜெயில போடுங்க. அத கேட்க மாட்டீங்க, அத கேட்க மாட்டீங்க. பாவப்பட்டவன் சார் இருங்க சார், இந்த மாதிரி விஷயத்த கேட்க மாட்டீங்க. ஆனா இந்த பாவப்பட்டவன் பாக்கியராஜ் சாரோட இறப்புக்கு ஒருங்க எடுத்துட்டு போனாங்க, அத நல்லா பேசுவீங்க. இந்த மாதிரி 1000 கோடியில செலவு பண்ணி சார் கால் சுடுங்க சார். பதவியில வந்து தமிழர்களுக்கே வாய்ப்பு இல்லையா? வந்து என்ன சார் எல்லா சினிமாக்காரங்களே எல்லாம் வந்து அதர் ஸ்டேட்டுக்காரங்களே போட்டிருக்காரு. எதுல அரசு பதவிகள்ல போடுவேன். உங்களுக்கும் போடுறேன் சார். நீங்க எந்த நாடு சார்? தமிழ்நாடா? அப்ப உங்களுக்கு இல்ல, நீ வேற எதுனா நாட்டுல இருந்து வாங்க. எல்லா நாட்டுல உள்ளவங்களுக்குமே எல்லா பதவியும் கொடுப்பாங்க. இவ்வளவு நேரம் எங்க சார் போயிருந்தீங்க? அங்க இருந்தீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. குண்டத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த முருகனே இவரோட ரூபத்துல வந்து என் காலில் தண்ணி ஊத்திருக்காருயா. மகுடம் படம் நல்லா இருக்குப்பா, மகுடம் படம் நல்லா இருக்கு, மகுடம் படம் நல்லா இருக்கு. அத ரூமர் கலப்புறாங்க சார். இவ்வளவு நேரம் விஜய் சாரை பத்தி தான் சொல்லி நீங்க எங்கம்மா போயிருந்தீங்க? அங்க பிரபலம் ஆகிறதுக்காக ஒருத்தர் கத்திருந்தார், அந்த போய் வீடியோ எடுக்க போறீங்களா? ஏங்க நாங்க 100 பேரு 1000 பேர் வேலை செஞ்சு 1000 பேருக்கு ஏதோ விழுந்துச்சுயா. இது உங்களுக்கு தானே? 1000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க சினிமால, புரியுதுங்களா? நீங்க பிரபலமா இருக்காங்க, உங்களுக்கு பணம் முடிக்கலையா? பாதியில எழுந்து போயிரு. தங்கச்சி உனக்கு படம் முடிக்கலையா? எழுந்து போயிரு. அதை விட்டுட்டு படம் முடிகிற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் 100-200 யூடியூபர்ஸ் வருவாங்க, அவங்க முன்னாடி நம்ம படத்தை பத்தி கேவலமா பேசி அவங்க அந்த 100 பேர் 1000 பேரோட வயிற்றுல அடிப்போம். அப்படிதான் நினைக்கிறீங்க? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், இதுக்கா நாங்க உங்க ஓட்டு போட்டோம்? இந்த மாதிரி பொய்யான தகவல் சொல்லுங்க. தயவு செய்து கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார், சினிமாக்கு நீங்க தான் ராஜ்மோகன் சார், நீங்க தயவு செய்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி தவறான செய்திகள்லாம் பரப்பக்கூடிய எப்படி ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கூல்லையும் ரீல்ஸ் எடுத்து போடக்கூடாது. அல்ல அங்க இருக்கு கால்ல இல்லையா? கண்ணி இல்ல. ஒரு முக்கியமான விஷயம், மாண்புமிகு தமிழக செய்தி அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களை தயவு செய்து தவறாக எதுவும் பேச வேணாம். உனக்கு பிடிக்கலையா இன்ட்ரோவா எழுந்து போன்னு சொல்லுங்க. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஹாஸ்பிட்டல்ல போய் எதனா ரீல்ஸ் போட்டாங்க அதை கண்டிக்கிறீங்க, ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் போட்டாங்க அதை கண்டிக்கிறீங்க. அது காரணம் என்ன? அந்த சினிமா நம்பி இருக்கிற நாங்க எப்படி சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த நோயாளிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தானே சார் சினிமாவில் இருக்கிற நாங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அதனால இனிமேல் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படத்தை தவறா பேசாதீங்க. அப்படி யாருன்னா பேசினாக்கா தூக்கு தண்டனை கொடுங்க. ஈராக்ல எப்படி கொல்ல கற்பனை நடு ரோட்ல வச்சு துப்பாக்கியில சுடுவாங்களாம், தூக்குல தொங்க விடுவாங்களாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த மகுடம் படம் வந்து பாருங்க. கிளைமேக்ஸ்ல 4 பேரை ஹீரோ அப்படி தூக்குல தொங்க விடுவார், அந்த மாதிரி தொங்க விடுங்க. அதனால தயவு செஞ்சு
இப்போ படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, அதுவும் ஒரு தவறான விமர்சனம். நல்லா இருக்கு அப்படின்றது வேற, அப்படின்றது வேற. உதாரணத்துக்கு நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் நடித்த என்ன பண்ண போச்சு ஜனநாயகன், நிறைய படத்தை பேச மறந்துச்சு. ஜனநாயகன் அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்போ நான் ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்க்கவே போல. ஆனால் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்க்க போயிட்டு மயக்கம் போட்டு வாந்தி எடுத்தேன். அந்த வீடியோ எடுத்து இது கூட ஜாயின் பண்ணி சில சமூக விரோதிகள், தீய சக்திகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் இந்த படத்தை பார்த்தா வாந்தி எடுத்தேன்னு சொல்லி ஒரு ரூமரை கல்வி போட்டாங்க. அதனால தயவு செய்து மக்களே தவறான செய்தியை பரப்பாதீங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? யாரோ ஒருத்தர் வந்து ஒரு உள்நோக்கத்தோட அடுத்தவங்களை வளர விடக்கூடாது, நாளைய முதலமைச்சராக விஷால் அவர்கள் வந்துவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துல நாளைய துணை முதலமைச்சராக அந்த ஆந்திரா ஹீரோயின் பேர் என்ன? ஆந்திரா ஹீரோயின் படத்தில் நடிச்சிருக்க அஞ்சலி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல என்ன சார் நீங்க நல்லா சொன்னீங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஒரு தமிழன்